Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா Lolcat-ங்கிற லினக்ஸ் லேட்டஸ்ட் கமாண்டோடைய 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ வந்து Lolcat-ங்கிறது ஆக்சுவலாக ஒரு லேட்டஸ்ட்டான லினக்ஸ் கமாண்டு. இது வந்து லினக்ஸ் ஓஎஸ்லையும் மற்ற யூனிக்ஸோட ஃப்ளேவர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இது கேட் கமாண்டு மாதிரி ஃபைல் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணணும், எக்ஸப்ட் வந்து லைன் நம்பர் மட்டும்தான். இது வந்து இதில் என்ன நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைலோட அவுட்புட் வந்து ரெயின்போ கலரில் டிஸ்பிளே பண்ணணும். இதான் வந்து இதனுடைய 2 நியூ ஃபீச்சர்ஸ். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைலோட கண்டென்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபைலில் எப்படி டெக்ஸ்ட்டை அப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மல்டிபிள் ஃபைல்ஸை எப்படி சிங்கிள் ஃபைலை மெர்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் கிரியேட்டு. லினக்ஸில் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று வந்து டச் கமாண்டு, இன்னொன்று வந்து கேட் கமாண்டு. இப்போ வந்து நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கேட் கமாண்டு மாதிரி Lolcat கமாண்டை வச்சு நம்ம வந்து ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். பொதுவாக லினக்ஸில் வந்து ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து எக்ஸாக்டாக இதனுடைய டெக்னிக்கலாக இதனுடைய நேம் என்ன அப்படின்னா அவுட்புட் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர். இந்த ஐஓ ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் வச்சு தான் ஃபைலை ரீட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம லினக்ஸில் பண்ண முடியும். இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா Lolcat ஸ்பேஸு கிரேட்டர் சிம்பிள் ஃபைல் நேம். ஓகேங்களா? இந்த ஃபைல் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற நேம் தான் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நீங்கள் .txt கொடுக்கலாம், இல்லை சிம்பிளாக நேம் மட்டும் கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரேட்டர் சிம்பிள் போட்டு ஃபைல் நேம் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து உங்களுக்கு லைனை என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் கீபோர்டில் Ctrl+C ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து ஃபைல் கிரியேட்டுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த Lolcat-ங்கிறது நான் லேட்டஸ்ட் லினக்ஸ் கமாண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்கள் மிஷினில் டிஃபால்ட்டாக இருக்காது, நீங்கள் தான் வந்து எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நெட்டில் நீங்கள் கமாண்ட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒன்று வந்து RPM ஃபேமிலியாக இருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா DEB ஃபேமிலியாக இருக்கணும். இந்த 2 ஃபேமிலியில் எந்த ஃபேமிலி உங்கள் லினக்ஸ் OS இருக்கோ அதை வச்சு கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஆன்லைன் டெர்மினல் ரிப்ளெட். ஸோ இதில் தான் வந்து நான் விண்டோஸில் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் Lolcat வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் டேரெக்டாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கிரேட்டர் போட்டுட்டு LD1 சிம்பிளாக LD1 கொடுத்தாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட்டை என்ட்ரு பண்ணோம். லினக்ஸ்னு போட்டேன், குட்னு போட்டேன். இப்போ நான் வந்து எனக்கு கண்டென்ட் போதும் அப்படின்னா கீபோர்டில் Ctrl+C கொடுத்தீங்கன்னா போதும், ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நார்மலாக கேட்டு ஸ்பேஸு ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைலோட கண்டென்ட் வந்துடும். அதுவே வந்து Lolcat-ல கொடுத்தோம் அப்படின்னா ஃபைலோட அவுட்புட் வரும். அடிஷ்னலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெயின்போ கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட் ஆகும். அதாவது வந்து அந்த ஃபைலோட கண்டென்ட் ஒரு கலர் வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது ரெயின்போ கலரில் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயிங் த ஃபைல் கண்டென்ட். கேட் கமாண்ட் மாதிரி இந்த கமாண்டை வச்சு நம்ம ஃபைலோட அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண முடியும். அது வந்து ஒரே டைமில் சிங்கிள் ஃபைலாகவும் பண்ணலாம், மல்டிபிள் ஃபைலும் நீங்கள் இன்புட் கொடுத்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேட் கமாண்ட் மாதிரி லெஸ் நீங்கள் சிம்பிள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். கிரேட்டர் தென் அப்படின்னா ஃபைல் கண்டென்ட்டை ரைட் பண்ணுறதுன்னு அர்த்தம், லெஸ் தென் அப்படின்னா ஃபைல் வந்து கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ சிங்கிள் ஃபைல் அப்படின்னா Lolcat ஸ்பேஸ் அந்த ஃபைலில் மட்டும் கொடுத்தா போதும். அதுவே மல்டிபிள் ஃபைல் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைலாக நீங்கள் ஸ்பேஸ் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது சிங்கிள் ஃபைலுக்கான கண்டென்ட்டு, இது மல்டிபிள் ஃபைலுக்கான கண்டென்ட்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்ததே ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் இது வந்து சிங்கிள் ஃபைலுக்கான எக்ஸாம்பிள். ஒவ்வொரு டைமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலரு க்ரீன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வேறு ஒரு ஃபைலை வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபைல் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ f1.txt நான் f1.txt. ஸோ 2 ஃபைலை நான் இன்புட்டாக கொடுக்குறேன்.
.txt இல்லை. ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபைலோட கண்டென்ட்டு, இது வந்து செகண்ட் ஃபைலோட கண்டென்ட். இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ டைம் சொன்னாலும் நீங்கள் ஃபைலை வந்து ஒரே டைமில் டிஸ்பிளே பண்ண முடியும். இதான் வந்து செகண்ட் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஃபைலில் அப்பெண்ட் பண்ணுறது, அதான் வந்து தேர்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம நார்மலாக லினக்ஸில் ஒரு ஃபைலில் நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் அப்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும். சிங்கிள் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைலை கிரியேட் ஆகும். டபுள் கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து அந்த நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் ஃபைலில் அப்பெண்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் இன்புட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓல்டு ஃபைல் தான் கொடுக்கணும். அதாவது ஏற்கனவே இருக்கிற ஃபைலை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அப்பெண்ட் ஆகும். அப்படி கொடுக்கல நீங்கள் நியூவாக தான் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து புதுசாக தான் க்ரியேட் ஆகும். இதான் வந்து வித்தியாசம். அதனால் நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் ப்ராக்ராம் நீங்கள் ஓல்டு எக்ஸிஸ்டிங் ஃபைல் தான் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் நியூ ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அப்பெண்ட் வந்து எப்படி அப்பெண்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஃபைலில் கடைசியில் தான் வந்து இது வந்து ஆட் ஆகும். ஃபஸ்ட்டில் ஆட் ஆகாது. ஏன்னா வந்து ஃபைலோட எண்டில் தான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து அப்பெண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொல்கேட்டு டபுள் கிரேட்டர் தென் ஓல்டு ஃபைல். இது வந்து என்னோட எக்ஸிஸ்டிங் ஃபைலை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் அப்பெண்ட் கொடுக்குறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து உங்கள்கிட்ட இன்புட்டை எதிர்பார்க்கும். நீங்கள் கொடுத்துட்டு கண்ட்ரோல்-C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ஃபைலை நம்ம இன்புட்டாக எடுத்துப்போம். டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள் LD1 இதான் வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணோட ஃபைல். இப்போ இந்த ஃபைலை நான் புதுசாக வந்து கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல். இப்படி நான் ஒரு 2 டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கண்ட்ரோல்-C ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து lolcat ஸ்பேஸ் LD1 இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த ஃபைலுடைய ஓல்டு கண்டென்ட். இப்போ நம்ம கடைசியாக இந்த என்டர் பண்ண இந்த 2 லைன் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைலோட கடைசியில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அப்பெண்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்பெண்ட் வந்து ஈஸியாக பண்ணலாம். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைலை கிரியேட் ஆகும். மல்டிபிள் 2 கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து அப்பெண்ட், அதாவது டெக்ஸ்ட் வந்து ஃபைலில் அப்பெண்ட் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் அந்த ஒரு இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் இல்லாமல் ஒரு புது ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அப்பெண்ட் ஆகாது. சிம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் வந்து கிரியேட் தான் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கிரியேட் தான் ஆகுது, எதுவுமே அப்பெண்ட் ஆகலை. ஏன்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து நியூவாக கொடுத்துட்டோம். ஸோ இதான் ரீசன். அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பெண்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபைல் தான் கொடுக்கணும். இதான் வந்து கான்செப்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸை எப்படி சிங்கிள் ஃபைலாக ஜாயின் பண்ணுறது அல்லது மெர்ஜ் பண்ணுறது, இதுவும் வந்து கேட் கமாண்டோட ஒரு ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து சிங்கிள் ஃபைலாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ரேட்டர் தான். இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக மினிமம் 2 ஃபைலாச்சும் இன்புட் கொடுக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொல்கேட்டு மினிமம் 2 இன்புட்டு, அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் உங்களுடைய டார்கெட் ஃபைல். இந்த டார்கெட் ஃபைல் வந்து யூசர் டிஃபைன்டு, நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்து .txt கம்பல்சரியில் கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்கனாலும் ஓகே தான். ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள். இப்போ வந்து g1.txt g2.txtங்கிறது 2 இன்புட் ஃபைல். இந்த 2 இன்புட்டோட கண்டென்ட்டை r2.txtக்கு நான் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ அப்போ இதனுடைய கண்டென்ட் வந்து இந்த ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகிடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா cat f1.txt இது ஒரு இன்புட்டு. இப்போ நம்ம பண்ண ஒரு ஃபைல். இப்போ இந்த 2 ஃபைலையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெர்ஜ் பண்ணுறேன். 2 இன்புட் கொடுத்துட்டா 3வது இன்புட் கொடுக்கலாம்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே போதும் அப்படின்னா அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் டார்கெட் ஃபைல் கொடுக்கணும். அதை எந்த ஃபைலில் இந்த கண்டென்ட்டை மெர்ஜ் பண்ணுறது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா mf.2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த நேம் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு யூசர் டிஃபைன் நேம் தான். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபைல் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா lolcat ஸ்பேஸ் mf2.txtன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆட் பண்ண இந்த 2 கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹாய் வெல்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதனுடைய 5 லைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கேட் கமாண்டோடைய ஒரு ஃபீச்சர் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு அனிமேஷன் வந்து எப்படி வந்து கிரியேட், ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த 5th எக்ஸாம்பிள். இதுதான் வந்து கேட் கமாண்டுக்கும் lolcat கமாண்டுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஏன்னா நார்மல் கேட் கமாண்டில் அனிமேஷன் பண்ண முடியாது, இதில் நம்ம அனிமேஷன் பண்ண முடியும்.
இந்த அனிமேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். ஆப்ஷன் ஏனா என்னன்னா அனிமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் டி அப்படின்னா டியூரேஷன், எவ்வளோ செகண்டுக்கு இந்த அனிமேஷன் காட்டணும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து செகண்ட்ஸ், அதாவது எவ்வளோ செகண்ட்ஸுக்கு வந்து இந்த அனிமேஷன் காமிக்கணுங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸ்பேஸ் ஆப்ஷன் டி ஸ்பேஸ் செகண்ட்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து அனிமேஷனாக, அதாவது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த செகண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த அனிமேஷன் நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இந்த லொல்கேட்டில் நீங்கள் டேரெக்டாக மெசேஜை கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பைப் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஜென்ரல் லினக்ஸில் பைப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பைப் வந்து என்ன அப்படின்னா 2 கமாண்ட், அதாவது மினிமம் 2 அல்லது மேக்ஸிமம் n வரைக்கும். ஸோ 2 கமாண்டோட அவுட்புட்டை 2 கமாண்டை ஜாயின் பண்ணுறது தான் இந்த பைப் கமாண்டோடைய வேலை. ஓகேங்களா? பொதுவாக லினக்ஸில் வந்து ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிரிண்ட் கமாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷனுக்கு எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் தேவை. அந்த டெக்ஸ்ட் மெசேஜை நான் எக்கோ கமாண்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எக்கோவில் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அது சிம்பிளாக பிரிண்ட் தான் ஆகும். ஸோ அதனால் இந்த கமாண்டோட அவுட்புட்டை நீங்கள் லொல்கேட்டுக்கு இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அனிமேஷன் வரும். இந்த இன்புட்டை கொடுக்குறது எது அப்படின்னா பைப் கமாண்ட். ஸோ லினக்ஸ் டெர்மினலில் பைப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பார் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அனிமேஷன் நம்ம காமிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெறுமனா வந்து பார்த்தோம்னா எக்கோ வெல்கம் டு லினக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மெசேஜ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த மெசேஜை நான் பைப் கமாண்ட் மூலமாக, பைப்புங்கிறது பார், லொல்கேட்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி 200 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்தோம் அப்படின்னா இந்த பைப்புங்கிற கமாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எக்கோ கமாண்டோடைய அவுட்புட்டு, அதாவது இந்த டெர்மினல் டிஸ்பிளே பண்ணுற இந்த அவுட்புட்டை இந்த லொல்கேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இன்புட்டாக கொடுக்குது. ஓகேங்களா? ஒரு கமாண்டோட அவுட்புட்டை இன்னொரு கமாண்டுக்கு இன்புட்டாக கொடுத்தா அதான் வந்து பைப். ஸோ இங்கே பார்த்தோன்னா 2 கமாண்ட் இருக்குது. எக்கோங்கிறது ஃபஸ்ட்டு கமாண்டு, லொல்கேட்டுங்கிறது செகண்ட் கமாண்ட். இந்த ஃபஸ்ட்டு கமாண்டோட அவுட்புட்டை செகண்ட் கமாண்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறது தான் இந்த பைப்புடைய வேலை. ஓகேங்களா? அது மாதிரி ஆப்ஷன் ஏங்கிறது அனிமேஷன், டி வந்து டூரேஷன். எவ்வளோ டூரேஷன் அப்படின்னா 200 செகண்ட்ஸ். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன் போயிட்டே இருக்கும். இது வந்து 200 செகண்ட்ஸ் வரைக்கும் இது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து லொல்கேட் கமாண்ட் மூலமாக நீங்கள் கொடுக்க முடியும். இந்த செகண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து எப்படி காமிக்கிறதுங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம லொல்கேட் கமாண்ட் மூலமாக பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லொல்கேட்டுங்கிறது ஒரு நியூ கமாண்டு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா ஆப்ரேஷனும் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.